ஹாய், வெல்கம் டு ஃபர்டிலிட்டி டாக்ஸ் வித் அபி. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்க்கு வரக்கூடிய எல்லா பேஷண்ட்ஸும் உங்கள் டாக்டர்ஸை மீட் பண்ணுவீங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய பேஷண்ட் கவுன்சிலர்ஸை மீட் பண்ணுவீங்க. நீங்கள் அதிகம் இங்கே மீட் பண்ணாத ஒரு முக்கியமான பர்சன் இருக்காங்க. அவங்க தான் எம்ப்ரியாலஜிஸ்ட். இந்த எம்ப்ரியாலஜிஸ்ட்ன்றது யார்? டாக்டரா இல்லை நர்ஸா? இல்லை. ஒரு பேஷண்ட்டுக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் தான் போகிறோன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா டாக்டர்ஸ் அவங்க கருமுட்டைகளை வளர்க்குறதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் போட ஆரம்பிப்பாங்க. இது நம்ம ஸ்டிமுலேஷன்னு சொல்லுவோம். இந்த ஸ்டிமுலேஷன் ஆரம்பித்து கொஞ்ச நாட்களில் அந்த கருமுட்டைகளை வெளியில் எடுப்போம். இது எக் ரிட்ரைவல்னு சொல்லுவோம். கருமுட்டைகளை வெளியில் எடுக்கிறது, ஒரு நல்ல செமன் சாம்பிளை ப்ராசஸ் பண்ணி நல்ல ஸ்பெர்ம்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி எடுக்கிறது, இதை வெளியில் எடுத்த கரு முட்டைகளுக்குள்ளே நல்ல ஸ்பெர்மை இன்ஜெக்ட் பண்ணி ஒரு நல்ல கருவை உருவாக்குறது, அந்த நல்ல கருவை ஃப்யூச்சர் யூசேஜ்க்காக ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது, அதை பேஷண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஐவிஎஃப் லேப். இந்த ஐவிஎஃப் லேபில் எம்ப்ரியாலஜிஸ்ட்டு தான் இந்த ஸ்பெர்ம், எக்ஸ் அண்ட் எம்ப்ரியோஸை கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. பேஷண்ட்ஸ் வந்து இதை சிம்பிளாக சொல்லணுன்னா, உள்ளே வர பேஷண்ட்ஸை கேர் பண்ணுறது டாக்டர்ஸ்னால், பேஷண்ட்ஸோட எம்ப்ரியோஸ் அண்ட் ஸ்பெர்ம்ஸை கேர் பண்ணி பார்த்துக்கிறது எம்ப்ரியாலஜிஸ்ட் தான். இந்த லேபுக்குள்ளே எப்போவுமே நாங்கள் செல்ஸை மட்டும் பார்க்குறதில்ல, இங்கே எல்லாரோட ட்ரீம்ஸையும் பார்க்குறோம். ஒரு கப்புள் பல வருஷமாக வெயிட் பண்ண ட்ரீம், ஒரு அம்மா அப்பா ஆகணுன்ற ஒரு ஆசையோடு வரக்கூடிய ஒரு ட்ரீம். ஐவிஎஃப் லேபில் ஹேண்டில் பண்ணுறது எக்ஸ் அண்ட் எம்ப்ரியோஸ் மட்டும் கிடையாது, நம்பிக்கையும் கூட. ஒவ்வொரு எம்ப்ரியோக்கு பின்னாடியும் சயின்ஸ், ரொம்ப துல்லியமான ஒர்க், அப்புறம் நம்பிக்கையும் இருக்குது. இதுதான் எம்ப்ரியாலஜிஸ்டோட ரோல். I'm very happy to be a part of an IVF field as an embryo. Follow this page for more content related to IVF. One talk at a time. Fertility Talk with Abhi. Thank you.